வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் மனித உடலின் செயல்பாடுகளை பற்றி அறிய உதவும் மிக முக்கியமான தலைப்பான ஹியூமன் ஃபிசியாலஜி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் நீட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி நண்பர்களே, இனி பாடத்திற்குள் செல்லலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் புக்கில் இருந்து உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன். நான் சொல்ல பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆர்கான் சிஸ்டமோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எ குரூப் ஆஃப் ஆர்கான்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு பெர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் அன் ஆர்கான் சிஸ்டம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக ஒன்றாக இணைந்து செயல்படும் உறுப்புகளின் தொகுப்பே உறுப்பு மண்டலம், தட் மீன்ஸ் ஆர்கன் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, உணவு இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடுவோம்னா அதுக்கு செரிப்பதற்காக என்னெல்லாம் ஃபஸ்ட்டு இதாகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், வாய், உணவு குழாய், அதுக்கப்புறம் வயிறு, நெக்ஸ்ட்டு குடல் போன்ற உறுப்புகள் ஒன்றாக செயல்படுகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து செரிமான மண்டலத்தை, தட் மீன்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் உருவாக்குகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஹியூமன் பாடி ஹேஸ் 8 மேஜர் ஆர்கான் சிஸ்டம். தே ஆர் ஸ்கெலிட்டன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மனித உடலின் முக்கிய உறுப்பு மண்டலங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். மனித உடலின் 8 முக்கிய உறுப்பு மண்டலங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்கெலிட்டன் சிஸ்டம் மீன்ஸ் எலும்பு மண்டலம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா செரிமான மண்டலம். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா இரத்த ஓட்ட மண்டலம். நெக்ஸ்ட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா நாளமில்லா சுரபி மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th ஒன் மஸ்குலர் சிஸ்டம், அதாவது தசை மண்டலம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மீன்ஸ் கழிவு நீக்க மண்டலம், அதாவது நம்மளோட வேஸ்ட் வெளியில் போகுதுல, அதான் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் மனித உடல் ஆரோக்கியமாக இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு உறுப்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை விரிவாக பார்க்கலாம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்கெலிட்டன் சிஸ்டம். It consists of bones and cartilages and joints. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலும்பு மண்டலம். ஸ்கெலிட்டன் சிஸ்டம்னா எலும்பு மண்டலம்னு சொன்னேன் இல்லையா. கார்டிலேஜஸ் அப்படின்னா குருத்தெலும்பு, அதாவது சின்ன எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. போன்ஸ்னால் எலும்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாயின்ட்ஸ்னால் மூட்டுகள், இந்த கை காலோட ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, அது அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு மண்டலம் போன்ஸ், அப்புறம் கார்டிலேஜஸ், ஜாயின்ட்ஸ் ஆகியவற்றால் ஆனது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், போன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் போன்ஸ் பாருங்கள். போன்ஸ் ப்ரொவைட் எ ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த பாடி. நெக்ஸ்ட் போன்ஸ் அலாங் எ மசில்ஸ் helps in movements such as walking, dancing, chewing and running. The adult consists of 206 bones and a few cartilages, ligaments and tendons. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வயது வந்த மனிதரின் உடலில் எவ்வளோ எலும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 206 எலும்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சில குருத்தெலும்புகள், அதாவது கார்டிலேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இணைப்பு தசைநார்கள், அதாவது லிகமெண்ட்ஸ் மற்றும் தசைநார்னா டென்டான்ஸ் எலும்பு மண்டலத்துடன் இணைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல அப்படியே நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், போன்ஸ் ப்ரொவைட் ஏ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த பாடி அப்படின்னா, எலும்புகள் உடலுக்கு ஒரு கட்டமைப்பு, அதாவது ஆதார கட்டமைப்பு வழங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷேப்பு, அதாவது உடலுக்கு வடிவத்தையும் ஆதரவையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலும்புகளும் தசைகளும் இணைந்து உடலின் இயக்கங்களுக்கு உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம், வாக்கிங், ரன்னிங், டான்ஸிங், சியூவிங், அதாவது மென்று சாப்பிடுதல் போன்ற செயல்பாடுகளை செய்ய எலும்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், லிகமெண்ட்ஸ். லிகமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் டு கனெக்ட் எ போன் டு போன்ஸ். டென்டான்ஸ் அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு கனெக்ட் எ போன் டு மசில்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லிகமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, லிகமெண்ட்ஸ்கள் அப்படின்னா 2 எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் வலுவான நார் திசுகளாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லிகமெண்ட்ஸ் கேன் கனெக்ட் போன் டு போன் ஒரு நல்ல பாயிண்ட், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூட்டுகளை நிலையாக வைத்திருக்கவும் அதிகப்படியான அசைவுகளை தடுக்கவும் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டான்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, டென்டான்கள் என்பது தசைகளை எலும்புக்குடன் இணைக்கும் வலுவான நார் திசுக்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட், அதாவது
டென்டான்ஸ் கனெக்ட் மசில் டு போன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தசைகள் சுருங்கி விரியும் போது அந்த இயக்கத்தை வந்து எலும்புகளுக்கு கடத்தி உடல் அசைவுகளை ஏற்படுத்துகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டூ மேஜர் டிவிஷன் ஆஃப் த ஸ்கெலிட்டன் சிஸ்டம்ஸ் ஆர் ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ஸ், நெக்ஸ்ட்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எலும்பு மண்டலம் 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஆக்சியல் ஸ்கெலிட்டனா அச்சு எலும்புக்கூடு, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனா இணைப்பு எலும்புக்கூடு. ஓகேவா? நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கும் தமிழ் மீடியம் புக்கும் வச்சு 2 புக்கையும் ரெஃபர் பண்ணி தான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அச்சு ஸ்கெலிட்டன் அதாவது ஆக்சியல் எலும்புக்கூடு. அப்படின்னா அச்சு எலும்புக்கூடு மனிதனின் உடலின் மைய அச்சை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஃபார்ம் எ upright axis of the body which includes skull, vertebral column, rib cage அப்படின்ட்டு ஒரு 3 முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? அச்சு எலும்பு கூட மனித உடலில் மைய அச்சை உருவாக்குகிறது. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது அப்படின்னா 80 போன்ஸ், அதாவது 80 எலும்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் அடங்குது அப்படின்னா ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப் கேஜ், அதாவது மண்டையோடு முதுகுத்தண்டு, விலா எலும்பு, கூண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலும்புகள் வந்து மூளை மற்றும் முதுகுத்தண்டு மற்றும் இதயம், நுரையீரல் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கின்றன. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வந்து எத்தனை போன்ஸ் இருக்குன்னா 126 போன்ஸ் இருக்குது. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் அலாங் வித் தேர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பெக்ட்ரல், பெல்விக் ரிடில், அதாவது பெக்ட்ரல்னா மார்பு வளைவுன்னு கொடுத்துருக்கேன். பெல்விக் ரிடில் அப்படின்னா இடுப்பு வளைவு கூடு. ஓகேவா? ஸோ இணைப்பு, அதாவது அப்பெண்டிகுலர் எலும்புக்கூடு அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னா என்ன சொன்னேன், இணைப்பு எலும்புக்கூட்டில் மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குது? 126 எலும்புகள் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் அடங்குது அப்படின்னா போன்ஸ் ஆஃப் த லிம், அதாவது கை மற்றும் கால் எலும்புகள், நெக்ஸ்ட்டு தோள்பட்டை வளையம், அதாவது பெக்ட்ரோல் ரிடில், நெக்ஸ்ட்டு இடுப்பு வளையம், பெல்விக் ரிடில். இந்த எலும்புகள் வந்து உடலின் இயக்கங்களுக்கு முக்கிய பங்காகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கல். த ஸ்கல் இஸ் மேடப் ஆஃப் கிரானிக்கல் போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டையோடு என்பது மனித உடலின் மிகவும் முக்கியமான எலும்பு அமைப்புகளில் ஒன்றாகும். ஓகேவா? கிரானிக்கல் போன்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் போன்ஸ்ன்ட்டு 2 பகுதிகளில் வந்து அடங்குது. ஓகேவா? மண்டையோட்டின் செயல்பாடுகள், அதாவது ஸ்கல்லோட ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம். இட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மூளை வந்து இது வந்து பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட்டு முகத்தின் வடிவத்தை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட்டு கண்கள், மூக்கு மற்றும் வாய் போன்ற உணர்வு உறுப்புகளுக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹயாய்ட் போன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹயாய்ட் போன்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா யூ ஷேப்டு நெக்கில் இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் த பியூக்கல் கேவிட்டி அண்ட் ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ், மேலியஸ், இன்கஸ் அண்டு ஸ்டாப்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹயாய்டு எலும்பு என்பது வாய்க்குழியின், அதாவது பியூக்கல் கேவிட்டியில் அடிப்பகுதியில் வந்து காணப்படுகிறது. ஓகேவா? இந்த எலும்பு நாக்கை தாங்குவதற்கும் நெக்ஸ்ட்டு பேசுவதற்கும் அதுக்கப்புறம் விழுங்குதல், சாப்பிட்றது வந்து விழுங்குவோம்னா அது போன்ற செயல்பாடுகளுக்கு உதவுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் மற்றும் பேசுதல், நாக்கை தாங்குவதற்கு வந்து எந்த போன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஹயாய்ட் போன்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மேலியஸ் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஹேமர், அதாவது சுத்தியல் வடிவத்தில் இருக்கும். இன்கஸ் அப்படின்னா ஆன்பில், அதாவது சொம்பு, பட்டடை வடிவம் சொல்லுவாங்கள்ல அது சொம்பு வடிவம். ஸ்டாப்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிப்ஸ், வளையம் ஷேப்பில் இருக்கும். அதாவது அங்கவாடி அல்லது குதிரை லாடம் கட்டுவாங்கள்ல அதோட ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 எலும்புகளும் ஒளி அலைகளை காது திரையிலிருந்து உள்காதுக்கு கடத்த உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் இயர், அதாவது மிடில் காதோட நடுப்பகுதியில் வந்து அமைந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லோவர் ஜா இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் த ஹியூமன் ஃபேஸ். அதாவது லோயர் ஜா அப்படின்னா கீழ்த்தாடை எலும்பு அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து மனித முகத்தில் வந்து உள்ள மிகப்பெரிய எலும்பு மற்றும் மிகவும் வலிமையானது ஸ்ட்ராங்கஸ்ட் போன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரண்டல் போன் வந்து நம்ம நெத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி பாருங்கள் காதுக்கு மேலே வந்து டெம்பரல் போன் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வந்து லோவர் ஜா, இதான் லோவர் ஜா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பேரிட்டியல் போன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஆசிபிட்டல் போன் வந்து பின்னாடி இந்த உடதின்னு சொல்லுவாங்களா, அது வந்து ஆசிபிட்டல் போன். ஓகேவா? ஸோ வந்து கீழ்த்தடை வந்து பேசுவதற்கு, மென்று சாப்பிட்றதுக்கு, முக அசைவுகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்டிபிரல் காலம். அதாவது வெர்டிபிரல் காலம் அப்படின்னா முதுகுத்தண்டு நெடிவரிசைன்னு கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வெர்டிபிரல் காலம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல். அதாவது என்னென்னா, முதுகுத்தண்டு என்பது மண்டையோட்டின் அடிப்பகுதியிலிருந்து, அதாவது பேஸ் ஆஃப் த ஸ்கல் தொடங்கி உடலின் பின்புறமாக நீண்டு காணப்படும் எலும்பு அமைப்பாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சீரியலி அரேஞ்ச்டு ஃப்ரம் ஸ்மால் போன்ஸ் கால்டு வெர்டிப்ரா, சிங்குலர் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிப்ரானா முதுகெலும்புகள். ஓகேவா? இது முதுகெலும்புகள், அதாவது வெர்டிப்ரா எனப்படும் சிறிய எலும்புகளின் வரிசையால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தனி முதுகெலும்பு, அதாவது வெர்டிப்ரா, சிங்குலர் வெர்டிப்ரா என அழைக்கப்படுகிறது. ஸோ விச் இஸ் கால்டு சிங்குலர் வெர்டிப்ரா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன நீங்கள் சொல்லணும்னா வெர்டிபிரல் காலங்களை சூஸ் பண்ணணும். ஸோ பல வெர்டிப்ராக்கள் ஒன்றுடன் பின் ஒன்றாக இணைந்து முதுகுத்தண்டை உருவாக்குகின்றன. அதாவது வெர்டிபிரல் காலம் வந்து உருவாக்குகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ வெர்டிப்ராவோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உடலுக்கு வந்து நேரான நிலையை வந்து வழங்குகிறது. நெக்ஸ்ட் வந்து உடலின் எடையை தாங்குகிறது எதுனா முதுகுத்தண்டு தான். ஓகேவா? முதுகுத்தண்டுவத்தை ஸ்பைனல் கார்டு வந்து பாதுகாக்கிறது. எது வந்து முதுகுத்தண்டை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்பைனல் கார்டுங்கிறது தான் சரியான பதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உடலின் இயக்கங்களுக்கு உதவுகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரிப்கேஜ். ரிப்கேஜ்னா விலா எலும்பு கூண்டு. விலா இருக்குல்ல, அந்த சைடு இருக்கும்னா நமக்கு அதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் மேடப் ஆஃப் 12 pairs ஆஃப் கர்வ்டு ஃப்ளாட் ரிப் போன்ஸ். அதாவது என்னென்னா விலா எலும்பு கூட்டில் வந்து 12 வளைந்த எலும்புகள் இருக்குது மற்றும் தட்டையான விலா எலும்புகளால் ஆனது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃப்ளாட்னா தட்டையான. ஓகேவா? அதாவது மொத்தம் எத்தனை விலா எலும்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 அப்படின்னு தான் சரியான பதில். 12 ஜோடி இருக்குது, அதாவது 12 pairs இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலா எலும்பு கூட்டோட செயல்பாடு, அதாவது ஃபங்க்ஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம். இட் ப்ரொடெக்ட் த டெலிகேட் விட்டல் ஆர்கன்ஸ் சச்சஸ் லங்ஸ் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயம் மற்றும் லங்ஸ் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுவாச செயல்பாட்டை உருவாக்குகிறது. அதாவது மூச்சு விடுவதற்காண்டி விலா எலும்பு வந்து ஒரு முக்கிய செயல்பாடு வந்து அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லிம்ஸ், அதாவது கை கால்கள். ஓகேவா? மனிதனுக்கு 2 ஜோடி கை கால்கள் உள்ளன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லிம்ஸ்னால் என்னது? கை கால்கள். அவை வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேன் ஹாஸ் 2 pairs ஆஃப் லிம்ஸ், நேம்லி அப்பர் லிம்ஸ் அண்ட் லோவர் லிம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்பர் லிம்ஸ்னால் மேல் கைகால்கள், அதுக்கப்புறம் லோவர் லிம்ஸ்னால் கீழ் கைகால்கள். ஓகேவா? 4 லிம்ஸ் அப்படின்னா அப்பர் லிம்ஸை தான் 4 லிம்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹின் லிம்ஸ்னால் லோவர் லிம்ஸ். ஓகேவா? இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க, ஒன் வேர்ட்லையும் கேட்குற மாதிரி வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? 4 லிம்ஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸெட்ரா. ஹீல் லிம்ஸ்னால் இட் இஸ் யூஸ்டு ஃபார் வாக்கிங், சிட்டிங் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் கைகால் பின்வரும் செயல்களுக்கு உதவுகின்றன என்னென்னு பார்க்கலாம். பொருட்களை பிடித்ததுக்கு வந்து 4 லிம்ஸ், அதாவது மேல் கைகால்கள். எழுதுதல், நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தூக்குறது, அதுக்கப்புறம் ஒரு நுணுக்கமாக ஒரு செயல் வந்து செய்வோம்னா அதுக்கு வந்து மேல் கைகால்கள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ் கைகால்கள், அதாவது லோவர் லிம்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுனா வாக்கிங் மற்றும் சிட்டிங், அதாவது நடத்தல், ஓடுதல், உட்காருதல், குதித்தல் போன்ற நம்ம ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம்னா அதுக்கு வந்து ஹில் லிம்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரிடில்ஸ், அதாவது கிரிடில்ஸ் அப்படின்னா வளைய எலும்புகள். ஓகேவா? வளைஞ்சு போய் இருக்கும்ல. ஓகேவா? இது பாருங்கள், the 4 limbs and hind limbs are attached to the skeleton with the help of pectoral and pelvic girdle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் மற்றும் கீழ் கைகளை வந்து உடலின் எலும்பு கூட்டுடன் இணைவதற்கு சிறப்பு எலும்பு வளையங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தோள்பட்டை வளையம் அப்படின்னா என்னென்னா பெக்டோரல் கிரிடில். பெக்டோரல் அப்படின்னா தோள்பட்டை வளையம். தோள்பட்டையில் ஒரு வளையம் மாதிரி இருக்குல்ல, அந்த சைடு அதுதான். ஓகேவா? பெல்விக் கிரிடில் அப்படின்னா இடுப்பு வளையம். இடுப்பில் ஒரு வளையம் இருக்குல்ல, அது. ஓகேவா? ஸோ வந்து பெக்டோரல் கிரிடில்னா இது மேல் கைகளில் எலும்பு கூட்டுடன் இணைகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. தோள்பட்டை வளையம், அதாவது பெக்டோர் கிரிடில் வந்து மேலே உள்ள கைகாலை வந்து இணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடுப்பு வளையம்னா பெல்விக் கிரிடில், அதாவது இடுப்பு எலும்பு கூட இடுப்பு வளையம் இருக்குல்ல, அது வந்து கீழே உள்ள கைகாலை வந்து இணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு டூ யூ நோ கொஸ்டின் வந்து பார்க்கலாம். த ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி இஸ் கால்டு இன்சைட் த இயர் கால்டு ஸ்டாப்ஸ், 2.8 millimeters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மனித உடலின் மிக சிறிய எலும்பு எது அப்படின்னா ஸ்டாப்ஸு.
மனித உடலின் மிக சிறிய எலும்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டாப்ஸ்ன்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நடுத்தர காலில், அது வந்து மிடில் இயரில் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நீளம் வந்து சுமார் எவ்வளோ மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னா 2.8 மில்லிமீட்டர் மட்டும் இருக்கிறது. ஸோ உள்கதிர்கள் வந்து என்னது கடத்துது அப்படின்னா ஒளி அலைகளை வந்து கடத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லாங்கஸ்ட் போன் இன் த பாடி இஸ் தை போன் ஃபியூமர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா மனித உடல்லே மிக நீளமான எலும்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபியூமர், தொடை எலும்பு இருக்குல்ல, அதுதான் மிக நீளமான எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா தொடைப்பகுதியில் அமைந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உடலின் எடையை தாங்குவதிலும் நடத்தல் மற்றும் ஓடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது தொடையை வச்சு தான் நம்ம ஓடுறது, அதுக்கப்புறம் தூங்குவது மற்றும் ஓடுதல் எல்லா இதுக்குமே இந்த இந்த பெரிய அதாவது ஃபியூமர் போன் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூபார்ன் பேபி ஹேஸ் வந்து எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னா 300 போன்ஸ். அதாவது நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து இப்போ நமக்கு வந்து எத்தனை போன்ஸ் இருக்குன்னா 206 போன்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு நியூபார்ன் பேபிக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 போன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து உடலில் வந்து எத்தனை எலும்பு இருக்கும்னா 300 எலும்புகள் காணப்படுகின்றன. ஓகேவா? வளர்ச்சி அடையும் போது அது வந்து சில எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்து வயது வந்த மனிதர்களிடம் உடலின் மொத்தம் 206 எலும்புகளாக வந்து மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மஸ்குலர் சிஸ்டம். அதாவது மஸ்குலர் சிஸ்டம் வந்து என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மஸ்குலர் சிஸ்டம் அலாங் வித் த ஸ்கெலிட்டல் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பாடி மூமெண்ட். அப்படின்னா மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ்னால் என்னது? தசை. மஸ்குலர் சிஸ்டம்னா தசை மண்டலம். ஓகேவா? தசை மண்டலம் வந்து ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆகியவற்றுடன் இணைந்து உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தசை மண்டலத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இட் கேன் ஹெல்ப்ஸ் இன் மூவிங் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இட் மெயின்டைன் த போஸ்டர் அண்டு பாடி பொசிஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து உடலில் வந்து பல்வேறு பகுதிகளை வந்து அசைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நடத்தல், ஓடுதல் மற்றும் எழுதுதல் போன்ற இயக்கங்களை செய்ய உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உடலில் உள்ள நிலையை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு வந்து இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. உடல் வந்து தோரணை, அதாவது உடல் ஒரு இதாக இருக்குது சரியாக வைத்திருக்கிறதுக்கு வந்து மஸ்குலர் சிஸ்டம் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்குலர் சிஸ்டமோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் மசில்ஸ், தெர் ஆர் 3 டைப்ஸ் வந்து மசில்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இட் அட்டாச் டு த போன்ஸ். இட் இஸ் கால்டு வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் கண்ட்ரோல் அவர் செல்ஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட எலும்பு தசைகள், அதாவது ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் என்னது? எலும்பு தசைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து எதுக்குன்னா நமது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவதால் இது வந்து எப்படின்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இட் கேன் கண்ட்ரோல் அவர் செல்ஃப். ஓகேவா? நம் கைகளை வந்து அசைப்பது, நடப்பது, ஓடுவது போன்ற சில நாமே கட்டுப்படுத்த முடியும் தானே. அதனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் கை, கால்கள், ஆர்ம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் மசில்ஸ். இட் கேன் பி ஃபவுண்ட் இன் த வால்ஸ், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், யூரினரி பிளேடர், ஆர்டரிஸ். ஓகேவா? இது வந்து எப்படின்னா இன்வாலண்டரி, அதை வந்து வாலண்டரி மசில்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் மீன்ஸ் வாலண்டரி மசில்ஸ், ஸ்மூத் மசில்ஸ்னால் இன்வாலண்டரி மசில்ஸு. ஸ்மூத் மசில்ஸ்னால் என்னது? சாஃப்ட் மசில்ஸு. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைஜஸ்டிவ் ட்ராக்டு, யூரினரி பிளேடர், நெக்ஸ்ட்டு ஆர்டரிஸுக்கெலாம் யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் இந்த தசை வந்து நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு தானாகவே செயல்படுமா. ஓகேவா? எனவே இவை வந்து தன் சார்பையற்ற தசைகள், அதாவது இன்வாலண்டரி மசில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னா இந்த வால் ஆஃப் த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். இது இருக்குல்ல, ஹார்ட் இருக்கலாம், ஹார்ட்டோட சுவர், அதாவது ஹார்ட்டோட வால் இதய தசைகளால் ஆனவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தசைகள் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா தேர் கேபபிள் ஆஃப் ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் கண்டினியூஸ்லி அண்ட் இன்வாலண்டரி இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தாளமிட்ட முறையில் வந்து சுருங்கி விரிகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குமா, நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே இவையும் தன்னிசையற்ற தசைகளாகும் அப்படின்னு கார்டியாக் மசில்ஸும் இன்வாலண்டரி மசில்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் அப்படின்னா செரிமானம். பிரேக் டவுன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வாட்டர் இன்சொல்யூபிள் ஃபுட்ஸ் இன்டு எ ஸ்மால் பீஸ். அதாவது என்னென்னா
நம்ம ஒரு வாட்டரோ இல்லை ஒரு ஃபுட்டோ உள்ளே எடுக்கும் அப்படின்னா அதை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறது வந்து செரிமானத்தோட ஒரு செயல்பாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆர் வாட்டர் soluble அண்ட் கேன் பி அப்சர்வ்ட் பை பாடி இஸ் கால்டு டைஜஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ செரிமான மண்டலம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செரிமான செயல்பாட்டில் ஈடுபடும் உறுப்புகளின் தொகுப்பே செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செரிமான மண்டலம் வந்து 2 முக்கிய பங்குகளை வகிக்கிறது. அதாவது என்னென்ன அப்படின்னா அலிமெண்டரி கேனல், டைஜஷன் வந்து அலிமெண்டரி கேனல், நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அலிமெண்டரி கேனல் அதாவது எத்தனை ஃபீட் எப்படி இருக்குன்னா 32 ஃபீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மவுத், buccal cavity, pharynx, esophagus or food pipe, stomach, small intestine, நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆர்ம்ஸ். ஓகேவா? ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னா 6 மீட்டரில் இருக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மவுத்னா வாயின் தெரியும், பியூக்கல் கேவிட்டினா என்னது, வாய்க்குழி. நெக்ஸ்ட்டு பேரினாக்ஸ்னா தொண்டை, ஈசோபேகஸ் அப்படின்னா உணவு குழாய். ஓகேவா? ஸ்டொமக்னா வயிறு, நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனா சிறுகுடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல், ஆனஸ்னா மலதுவாரம். ஓகேவா? டைஜஸ்டிவ் கிளான்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சலவரி கிளாண்ட், அதாவது உமிழ்நீர், நம்மளோட எச்சி வந்து சுரக்குதுல, அதுதான் சலவரி கிளான்ஸ். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் அப்படின்னா இறப்பை அப்படின்னு சொல்லுவாங்களா, இறப்பை, அதாவது நம்ம சாப்பிட்ட வந்து உள்ளே வந்து ஒரு கிளாண்டில் வந்து சேர்னு சொல்லுவாங்களா, அதுதான் இறப்பை. ஓகேவா? நெக்ஸ்ட் லிவர்னா கல்லீரல், பேங்க்ரியாஸ் அப்படின்னா கணையம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டெஸ்டினல் கிளான்ஸ்னா குடல் சுரப்பிகள். இந்த சுரப்பிகள்லாம் சுரக்கும் நொதிகள் மற்றும் சாறுகள் உணவை செரிக்க உதவுகின்றன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியை முடிந்த பிறகு அடுத்ததாக செரிமான மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் அமைப்பையும் அதன் செயல்பாடுகளையும் விரிவாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். த ஆர்கன் சிஸ்டம் தட் பிரிங்ஸ் இன் ஆர்கன்ஸ் டு த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் ஃப்ரம் த பாடி. நான் கார்பன் ஆக்சிஜன் டை ஆக்சிஜன் போட்டிருக்கேன், நீங்கள் கார்பன் டை ஆக்சைடுன்னு போட்டுக்கோங்க, எழுதுகிற மிஸ்டேக் வந்துட்டு. ஸோ வந்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜனையும் உள்ளே எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஸோ உடலில் வந்து உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே ஏற்றுகிற உறுப்பு வந்து என்னதுன்னா சுவாச மண்டலம், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. கனெக்ட் ஏர், பிளட் அண்ட் டிஷ்யூஸ். த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு த விண்ட் பைப் இட் ப்ரிவென்ட் பை அ ஃப்ளாப் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு எபிக்ளோட்டிஸ். சரியா? ஸோ இந்த மண்டலம் வந்து என்னென்னா காற்று, இரத்தம் மற்றும் உடல் திசுக்களுக்கு இடையே வாயு பரிமாற்றம் நடைபெற உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து ஸ்மால் பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடலுக்கு தேவையான ஆக்சிஜன், அதாவது O2 வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே கொண்டு போக உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கழிவு வாய்க்களை வந்து எப்படி CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடா வெளியேற்றுது. ஓகேவா? நெக்ஸ்ட் திசுக்களை வந்து இரத்த திசுக்களுக்கு வந்து இடையே வந்து ஒரு வாயு பரிமாற்றம் வந்து ஏற்படுத்துகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உடலின் செல்களுக்கு ஆற்றல் உற்பத்தியை தேவையான ஆக்சிஜனை வந்து வழங்குகிறது அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு. இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து அன்றைக்கியே உட்காந்து அதை படிச்சிட்டிங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி வந்து தரவாக முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் டஸ் த ஏர் கோ. ஏர் வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னா நாஸ்ட்ரில்ஸ், அதாவது மூக்கு துவாரங்கள், நாசல் கேவிட்டி மூக்குக்குழி, பேரினக்ஸ்னா குரல் வலை, லாரினக்ஸ்னாலும் குரல் வரை, ட்ராச்சியானா மூச்சுக்குழாய், பிரான்ச்சஸ்னா மூச்சுக்குழாய், பிரான்ச்சியாட்னா சிறு மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்வியோலஸ்னா காற்று பைகள். ஓகேவா? எபிக்ளோட்டிஸ்னா என்னென்னு சொல்லுவேன், உணவை வந்து விழுங்கும் போது அதில் வந்து மூச்சுக்குழாயில் வந்து நுழையாமல் தடுக்க உதவு வந்து என்னது அப்படின்னா எபிக்ளாட்டிஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபிக்ளாட்டிஸ் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம உணவு வந்து விழுங்கும் போது மூச்சுக்குழாயில் வந்து நுழையாமல் இருக்க தடுக்க உதவுவது என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா எபிக்ளோட்டிஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து நம்ம சுவாசிக்கும் காற்று வந்து உடலுக்குள்ள பின்வரும் உறுப்புகள் வழியாக செல்கிறது. ஓகேவா? அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ பாருங்கள், நாஸ்ட்ரில் அண்டு நாசல் கேவிட்டியோட செயல்பாடு என்ன அப்படின்னா, காற்று வந்து முதல்ல வந்து மூக்கின் வழியாக தானே உடலுக்குள்ளே நுழைகிறது. நெக்ஸ்ட் வந்து மூக்கில் உள்ள முடிகள் மற்றும் சளி படலம், தூசி மற்றும் நுண்கிருமிகளை வழிகாட்டுகின்றன. ஓகேவா? நெக்ஸ்ட் காற்றை ஈரப்பதமாக்கவும் வெப்பமாக்கவும் மாறுகின்றன. நெக்ஸ்ட்டு தொண்டை, அதாவது பேரினக்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னா காற்றும் உணவும் கடந்து செல்லும் பொதுவான பாதையாக செயல்படுகிறது. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கும் காற்று வந்து முதல்ல வந்து மூக்கு துவாரம் வழியாக உடலுக்குள்ளே நுழைகிறது. நெக்ஸ்ட்டு பின்னர் வந்து அது மூக்குக்குழி வழியாக தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழாய், மூச்சு கிளை குழாய்களில், அப்புறம்
மூச்சு குழாய்கள் வழியாக சென்று லாஸ்ட்டாக ஆல்வியோலை எனப்படும் காற்று பைகளை அடைகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல்வியோலில் தான் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஸோ எங்கே வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னா ஆல்வியோலஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நுரையீரல், அதாவது லங்ஸ்னா நுரையீரல். லங்ஸ் ஆர் த மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கான். நம்ம மூச்சு விடுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனா அது நுரையீரல் தான். ஓகேவா? தே ஆர் லொக்கேட்டட் வித்தின் த செஸ்ட் கேவிட்டி அண்ட் ட்ராச்சியா, காமன்லி கால்டு விண்ட் பைப்ஸ். லங்ஸ் ஆர் கவர்டு பை த டபுள் லேயர்டு பியூரா. ஓகேவா? பியூரா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் வித்தின் த 3 ப்ராசஸ்: எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ நுரையீரல்கள் வந்து சுவாச மண்டலத்தில் ஒரு முக்கிய உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா மார்பு குழி, அதாவது செஸ்ட் கவிட்டில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூச்சுக்குழாய் அல்லது ட்ராக்கியா பொதுவாக வந்து காற்றுக்குழாய், அதாவது விண்டு பைப்பு என்று அழைக்கப்படுகிறது. மூச்சுக்குழாய் வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ட்ராக்கியா மற்றும் விண்டு பைப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காற்றுக்குழாய் வந்து 2 கிளைகளாக பிரிந்து ஒவ்வொரு நுரையீரலுக்கும் காற்றை எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லங்ஸோட வந்து ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா மனித இடலில் இருக்க 2 நுரையீரல்கள் உள்ளன. அவை மார்பு குழியில் இதயத்தின் இருபுறங்களுக்கு அமைந்துள்ளன. ஸோ வலது நுரையீரல் வந்து 3 பகுதிகளை, அதாவது 3 லோப்ஸ் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இடது நுரையீரல் வந்து 2 பகுதிகளை வந்து கொண்டுள்ளது. ஸோ வந்து வலது பகுதியில் வந்து 3, இடது பகுதியில் வந்து 2. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து நோட்ஸ் எடுக்கலை, இது வந்து நானாக சொல்கிறது. இது வந்து நான் நோட்ஸ் எழுதலை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளியூரா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பிளியூரானா நுரையீரல்கள் தான் பிளியூரா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 அடுக்குகளை கொண்ட சவ்வினால் மூடப்பட்டுள்ளன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 அடுக்குகளுக்கு இடையில் வந்து பிளியூரா ஃப்ளூயிட், அதாவது ஒரு திரவ மாதிரி காணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளியூராவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா லங்ஸை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கு வந்து பிளியூரா வந்து ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட். ஸோ சுவாசத்தின் போது ஏற்படும் உராய்வை குறைக்கிறது. நெக்ஸ்ட்டு நுரையீரல்கள் சீராக விரிவடைந்து சுருங்க உதவுகிறது. நுரையீரல் வந்து விரிவடைந்து சுருங்க உதவுவது வந்து என்னதுன்னா பிளியூரா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டேக் ஆஃப் O2 ஃப்ரம் த ஏர் அண்ட் ரிலீசிங் CO2 ஃப்ரம் த லங்ஸ் அக்யூர்ஸ் த்ரூ நாஸ்ட்ரில்ஸ். அதாவது என்னென்னா மனித உடலில் வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வந்து பரிமாற்றம் வந்து 3 முக்கிய நிலைகளில் வந்து நடைபெறுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், செகண்ட் வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், தேர்ட் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அப்படின்னா எக்ஸ்டர்னல்னால் வெளியில், இன்டர்னல்னால் உள்ள, செல்லுலார் அப்படின்னா செல் சுவாசம், அதாவது உள்ளே செல்லர்ஸ் வந்து செல் சுவாசத்துக்குள்ளே வந்து நடைபெறுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். அப்படின்னா நம்ம சுவாசிக்கும் போது வந்து காற்றுலேருந்து ஆக்சிஜன் வந்து எடுக்கிறோம், அதாவது O2 வந்து உடலுக்குள்ளே வந்து கொள்கிறோம். நெக்ஸ்ட் அதே நேரத்தில் வந்து உடலில் வந்து உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு வந்து நுரையீரல் வழியாக வெளியேற்றப்படுகிறது. ஸோ இந்த வாயு பரிமாற்றம் வந்து நுரையீரலின் வந்து ஆல்வியோலி மற்றும் இரத்த நுண்குழாய்கள் இடையே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் நுரையீரலிருந்து ரத்தத்திற்கு செல்கிறது, கார்பன் டை ஆக்சைடு வந்து ரத்தத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் வந்து CO2 வந்து மூக்கு துவாரங்கள் வழியாக வெளியேகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் O2 அண்ட் CO2 ஃப்ரம் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நுரையிலிருந்து பெறப்பட்ட ஆக்சிஜனை வந்து இரத்த ஓட்ட மண்டலம் உடலின் அனைத்து திசுகளுக்கும் எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போல் செல்களில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடை வந்து இரத்தம் மீண்டும் நுரையீரலுக்கு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹீமோக்ளோபின் ஃப்ரம் த ரெட் பிளட் செல்ஸ், அதாவது RBC டிரான்ஸ்போர்ட் O2 அண்ட் CO2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஹீமோக்ளோபினோட பங்கு என்ன அப்படின்னா சிவப்பு ரத்த அணுக்களில் உள்ள ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை உடலில் பல்வேறு பகுதியில் எடுத்து செல்ல உதவுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலும் கார்பன் டை ஆக்சைடை வந்து நுரையீரலுக்கு மீண்டும் கொண்டு வருவதில் வந்து பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஷெல்ஸ் டேக்ஸ் இன் O2 அண்ட் ரிலீஸ் CO2 அப்படி செய்வாங்க. ஸோ உடலில் வந்து செல்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தி உணவிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்கின்றன. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செல்கள் வந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கின்றன, கார்பன் டை ஆக்சைடு கழிவுப் பொருளாக வெளியேற்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்முறை வந்து செல்களின் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து நடைபெறுகிறது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட வந்து எப்படி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா செல்ஸ் டேக்ஸ் இன் O2 அண்ட் ரிலீஸ்
CO2, அதாவது செல் வந்து O2 உள்ளே ஏற்றிக்கிட்டு ரிலீஸ் வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டிட் யூ நோ கொஸ்டின் வந்து பாருங்கள். ஈச் லங்ஸ் ஹேஸ் 300 மில்லியன் ஏர் சாக் ஆர் ஆல்வியோலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆல்வியோலை வந்து என்னென்னா ஒவ்வொரு நுரையீரலிலும் சுமார் 300 மில்லியன் ஆல்வியோலை வந்து சிறிய காற்றுப்பைகள் உள்ளன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்வியோலிகள் தான் ஆக்சிஜன் O2 ரத்தத்திற்குள்ளே செல்கிறது, கார்பன் டை ஆக்சைடு CO2 வந்து ரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்வியோலிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருப்பதால் வாயு பரிமாற்றம் மிகவும் திறம்பட நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யானிங் ஹெல்ப் அஸ் டு டேக் மோர் அமௌண்ட் O2 அண்டு டு கிவ் CO2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானிங்னா என்னது? கொட்டாவி விடுதல் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா இயற்கையான நம்ம உடலில் வந்து செயல்படுது. ஸோ கொட்டாவி விடும்போது நம்ம வழக்கத்தை விட ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவு ஆக்சிஜன், அதாவது CO2 வந்து உடலுக்குள்ளே என்ட்ராகும், கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சோர்வு, தூக்கமின்மை, அப்புறம் நீண்ட நேரம் ஒரே நிலையில் இருப்பது போன்ற காரணங்களால் கொட்டாவி ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொட்டாவி வந்து எதற்கு ஏற்படுது? சோர்வாக இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நீண்ட நேரம் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொட்டாவி விடும். சரியா? கொட்டாவி விடுதலுக்கு வந்து ஒரு துல்லியமான காரணம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் யாராலையுமே அதை வந்து முழுமையாக கண்டுபிடிக்க முடியலையா. ஆனால் உடலில் வந்து ஆக்சிஜன் தேவையுடன் மூளையில் வந்து வெப்பநிலை கட்டுப்பாடுடன் தொடர்பு இருக்கலாம் என்று ஆய்வுகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதோட வந்து ஹியூமன் ஃபிசியாலஜியோட பார்ட் 1 வந்து ஃபினிஷ்ட் ஆகிட்டு, இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஜோயல் டிஎன்பிஎஸ்சி. தேங்க்யூ.